அமேசான் காட்டை பற்றி நீங்கள் அறிந்திராத பலவித உண்மைகள். இதை கேட்க கேட்க உங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அமேசான் காட்டின் பேய் மங்கை, அவள் பெயர் லா என்கேண்டடா. அமேசான் ஆற்றின் கரையில் வாழும் பழங்குடி மக்கள் கண்ணில் பார்த்ததாக கூறப்படும் கதை. இரவு நேரத்தில், குறிப்பாக பூரண சந்திரன் இரவில், ஆற்றின் அருகே ஒரு அழகான வெள்ளை ஆடையுடன் கூடிய பெண் தோன்றுவாள். அவள் நீளமான முடியை சீவிக்கொண்டிருப்பாள். யாராவது ஆற்றின் அருகே தனியாக நடந்து சென்றால் அவள் அழகான குரலில் அழைத்துச் செல்வாள். அதன் பிறகு என்ன நடக்கும்? அந்த குரலை கேட்டவர் கவரப்பட்டு ஆற்றின் பக்கம் செல்வார். ஆனால் அருகில் சென்றவுடன் அந்த அழகான பெண்ணின் முகம் பேயின் தோற்றமாக மாறிவிடும். கண்கள் எரியும் நெருப்பை போல, பற்கள் கூர்மையாக மாறிவிடும். பின்பு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் காலை அந்த மனிதர் மாயமாகி போனார். உடல் கூட கிடைக்காத நிலைமை. பழங்குடி மக்களின் நம்பிக்கைப்படி அவள் ஆற்றில் மூழ்கி இறந்த பெண்ணின் ஆன்மா ஆண்கள் மீது அவளுக்கு அப்படி ஒரு பசி. இன்னும் உயிருள்ள ஆண்களை தனது சாபத்துக்குள் இழுக்கிறாள். இத்துடன் முடியவில்லை. இது ஒரு விசித்திரமான பேய். இது கடவுளால் காட்டில் அனுப்பப்பட்டதாக கருதப்படுகிறது. பேய் இந்த காட்டின் காவலன். ஆவி கிடைக்கப்படும் பெயர் கிருபிரா. காட்டில் ஒரு சிவப்பு முடி கொண்ட குறுகிய மனித உருவம் வாழ்கிறது. அவனுடைய கால்கள் முன்னோக்கி இல்லாமல் பின்னோக்கி திரும்பி இருக்கும். அதனால் அவன் நடந்த பாத சுவடுகளை பார்த்தால் யார் காடுக்குள் போனாலும் வழி தவறி மாயமாகி விடுவார்கள். இவர் காட்டு விலங்குகளின் காவலன். விலங்குகளை வேட்டையாடுபவர்கள், மரங்களை வெட்டுபவர்கள் மீது பேய் போல தாக்குவான். ஆனால் இவனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தபடியாக அமேசானின் கொதிக்கும் ஆறு மர்மம். அமேசான் காட்டின் ஆழத்தில் ஷானே திம்பிஷ்கா என்ற பெயரில் ஓடும் ஒரு சிறிய ஆறு இருக்கிறது. இது பார்ப்பதற்கு மனிதன் இரத்த நிறத்தில் இருக்கும், அதாவது இளம் சிவப்பு நிறம். இதனால் காட்டுவாசிகளும் பழங்குடியினரும் பக்கத்தில் கூட நெருங்குவதில்லை. ஆனால் இது சாதாரண ஆறு அல்ல. இதன் நீர் வெப்பம் 90 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். நேரடியாக கொதிக்கும் அளவுக்கு சூடானது. ஏன் இவ்வளவு மர்மம்? பொதுவாக இப்படிப்பட்ட சூடான நீரோடைகள் எரிமலை அருகில் மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த ஆற்றின் அருகே எந்த எரிமலையும் இல்லை. விஞ்ஞானிகளுக்கு இன்னும் காரணம் முழுமையாக தெரியவில்லை. பயமுறுத்தும் சம்பவங்கள். காடு சுற்றி சென்றவர்கள் தவறி இந்த ஆற்றில் விழுந்தால் சில வினாடிகளில் உடல் முழுவதும் கொதித்து கருகி இறந்துவிடும் பரிதாபம். பல மிருகங்கள் விழுந்து உடல் சிதைந்த நிலையில் கரையோரத்தில் கிடக்கின்றன. அங்கு வாழும் பழங்குடிகள் இதை பிசாசின் ஆறு என்று அழைக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கைப்படி இது பூமியின் அடியில் இருக்கும் ஆன்மாக்களின் சாபம், உயிரை விழுங்கும் வழி என்று கருதுகிறார்கள். 2011 விஞ்ஞானி ஆண்ட்ரே ருஜோ இந்த ஆற்றை ஆராய்ந்து உலகிற்கு வெளிச்சம் போட்டார். அவர் சொன்னார், நீரில் விழுந்த விலங்குகள் எப்படி உயிரோடு சத்தம் எழுப்பிக் கொண்டு எவ்வாறு கொதித்து இறக்கும் என்பதை நேரில் பார்த்தேன். இது இயற்கையின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று. ஆனால் அவரால் கூட எவ்வளவு ஆராய்ந்தும் உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது ஒரு மர்மம். அமேசானின் மாபெரும் அனகொண்டா பாம்பு மர்மம். 1925 பர்சி ஃபாசெட் என்ற இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர் அமேசான் காட்டுக்குள் நுழைந்தார். அவர் ஜேட் என்கிற இழந்த நகரம் இருப்பதாக நம்பினார். அந்த நகரம் பொன்னாலும் பழமையான நாகரிக ரகசியங்களாலும் நிரம்பியதாக கூறப்படுகிறது. இதற்காகவே பல கொள்ளையர்கள் இங்கு வந்து இறந்து போன சரித்திரம் கண்ணு எட்டாதவை. ஆராய்ச்சியாளர் அவர் தனது மகனும் இன்னொரு நண்பனும் சேர்ந்து காட்டுக்குள் சென்று காட்டை பற்றியும் அங்கிருக்கும் அனகொண்டா பாம்பு பற்றியும் ஆராய விரும்பினார்கள். அவர்கள் விரும்பிய படி காட்டை அடைந்தனர். ஆனால் அவர் நம்பிக்கை வெற்றியடையவில்லை. பல மாதங்கள் கழித்து சில பழங்குடிகள் அங்கு ஒரு மிகப்பெரிய பாம்பு மனிதர்களை விழுங்கியதாக கூறினார்கள். அவர்கள் சொன்னது,
அந்த பாம்பு 50 அடியிலும் அதிகமாக இருந்தது. முழு உடலை விழுங்கிவிட்டு பல நாட்கள் அசையாமல் இருந்தது. அப்போதேதான் ஃபாசெட்டின் குழு மாயமானது. மர்மத்தை மேலும் அதிகரித்தது. சில ஆண்டுகள் கழித்து அவரின் டைரியில் ஒரு பக்கம் மட்டும் கிடைத்தது. அதில் அவர் எழுதியிருந்தார், நாம் அருகில் வந்துவிட்டோம், இங்கு காடு சுவாசிப்பதை உணர்கிறேன். அதற்கு பிறகு எந்த சுவடுமில்லை. இன்று வரை ஃபாசெட்டின் காணாமல் போனது ஒரு பெரிய மர்மமாகவே உள்ளது. யாரும் அவர் உயிரோடு பிழைத்தாரா? பழங்குடிகள் கொன்றார்களா? அனகொண்டா விழுங்கிவிட்டதா? அல்லது ஜெட் நகரம் உண்மையிலேயே இருக்கிறதா? எதுவும் தெரியவில்லை. அமேசான் காட்டின் சிறப்பம்சங்கள் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். உலகின் மிகப்பெரிய காடு 55 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் விரிந்திருக்கும். 1000 ஆண்டுகளாக மனிதனுக்கு தெரியாத இரகசியங்களை மறைத்திருக்கும் ஒரு மர்ம பூமி. அதுதான் அமேசான் காடு. இதில் இருக்கும் உயிரினங்கள், பழங்குடிகள், விசித்திரமான சம்பவங்கள், மர்ம மரணங்கள், நம்மால் இன்னும் புரியாத இரகசியங்கள் என்று பல வகை. காட்டு அதிசயங்கள், மறைந்த பழங்குடிகள். அமேசான் காடில் 400க்கும் மேற்பட்ட பழங்குடிகள் இன்னும் நாகரிகத்தை தொடாத நிலையில் வாழ்கிறார்கள். அவர்களை எப்போதும் வெளி உலகத்தை தவிர்த்து வாழும், மரங்களில் இருந்து கிடைக்கும் உணவையே நம்பும் மக்கள். சில பழங்குடிகள் மனிதனை பார்த்ததும் தாக்குவார்கள் என்பதால் அவர்களை அணுக முடியாத நிலை. சிலருக்கு காடுதான் கடவுள், காடுதான் தாயகம். யாரும் வரக்கூடாத இரகசிய கோயில்கள், கல்லறைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மர்மமான உயிரினங்கள். மாபெரும் பாம்புகள் அனகொண்டா 30 அடி நீளத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இரவில் நீரில் நகரும் போது படகுகளை கூட கவிழ்க்கும். கருப்பு பீரானா மீன்கள் சில நொடிகளில் ஒரு விலங்கையே எலும்பாக மாற்றிவிடும். பேய் போன்ற பறவைகள் பழங்குடிகள் நம்பிக்கையின்படி மரணத்தை அறிவிக்கும் ஸ்கிரீமிங் பேர்ட். அமேசான் டால்பின்கள் இரவில் மனிதராக மாறி பெண்களை கவர்ந்து செல்லும் என்ற புராண கதை. சாபமிட்ட இடங்கள். காடுக்குள் இருக்கும் மாய குளங்கள், அதில் நீந்தியவர்கள் பலரும் உயிரிழந்தனர். விஞ்ஞானிகள் கூட காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. சில பகுதிகளில் திடீரென மாய்ந்து போன ஆய்வாளர்கள். எலும்பு கூட கிடைக்கவில்லை. காடு முழுவதும் பிசாசின் தோட்டம், டெவில்ஸ் கார்டன் என்று அழைக்கப்படும் பகுதி. அங்கு வேறு எந்த செடியும் வளராது. ஒரே வகை மரம் மட்டுமே காணப்படும். காரணம் யாருக்கும் தெரியவில்லை. மனிதனை தின்ற காடு. அடர்ந்த மரங்கள், வெளிச்சம் கூட எட்டாத நிலை. வழி தவறினால் வெளியே வரவே முடியாது. விலங்குகள் மட்டுமல்ல, மரங்களே கூட விஷமாய் இருக்கும். மரங்களை தொட்டால் உடலை கரைக்கும் சாறு வெளியிடும். ஆய்வாளர்கள் இந்த காடு உயிரோடு சாப்பிடுகிறது என்று எழுதியுள்ளனர். 1970 மைலில் நடந்த பெரு விமான விபத்து காட்டுக்குள் விழுந்து உயிர் பிழைத்த சிறுமி 11 நாட்கள் காடு முழுவதும் தனியாக சுற்றி நடந்தார். பாம்புகள், கொசுக்கள், மழை, பசி எல்லாவற்றையும் தாண்டி உயிரோடு வெளியே வந்தார். 1980களில் ஒரு விஞ்ஞானிகள் குழு காடுக்குள் போய் திரும்பி வரவில்லை. அவர்களின் கேமரா மட்டும் கிடைத்தது. அதில் இருளில் கேட்கும் அலறல்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அமேசான் காடு என்பது வெறும் பசுமையான நிலம் அல்ல, அது ஒரு மர்ம உலகம். அங்கு இயற்கை மட்டுமல்ல, உயிர்கள், மர்மங்கள், சாபங்கள் அனைத்தும் கலந்திருக்கிறது. மனிதன் இன்னும் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அமேசான் தான் மிகப்பெரிய உதாரணம். நீங்கள் ஒரு நாள் அமேசான் காடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அந்த இரகசியங்களை எதிர்கொள்ள தயாரா? வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்.
இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்கள் வளர்ச்சி. மிராக்கிள் மேகசின் டிவி.